மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நானுங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் செடியெல்லாம் விதையெல்லாம் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. 25 நாள்லேயே கத்திரிக்காய் நாற்றெல்லாம் எடுத்து நட்டு வச்சுருக்கணும். டெய்லி இதே தான். காலையில் எழுந்திரிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம்னா அப்படியே வெயில் வந்துடும். வெயில் வந்தோடனே மேலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே விட்டுருவேன். அப்படி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக வெயில் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம செஞ்சுருவோன்ட்டு மேலே வந்துட்டேன். இப்போ நம்ம மண்ணெல்லாம் கலந்து அதுக்கப்புறம் அந்த நாற்று போட்டிருக்குறோம் இல்லைங்களா, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், அதெல்லாம் கொஞ்சம் போடலான் இருக்கேன். அது எல்லாமே நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே மண், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரம், அதுக்கப்புறம் மண்புழு உரம் இங்கே எல்லாமே வச்சுருக்கேன். அதை கொட்டிட்டு நான் அப்பாவை தான் கலக்க சொல்ல போகிறேன். அவர் கலந்துட்டுருக்கட்டும். அது மட்டும் இந்த தொட்டியை எடுத்து நம்ம இது உள்ள கிழங்கு இருக்கும், எடுத்தோம்னா ஒரு 2-3 தொட்டியில் வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா சம்பங்கி, லில்லின்னு சொல்லுவாங்க, சம்பங்கின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்துருவோம். ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்கவும் காஞ்சி போய் இருக்குது. இதில் இப்போ இது நிறைய தொட்டியில் வச்சோம்னா இது நல்லா அடர்த்தியாக நல்லா வளர்ந்துடும். இதில் பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்புழு உரம், அதுக்கப்புறம் ஆட்டு சாணி. அது நல்லா காஞ்சடாக வாங்கிட்டு போட்டிருக்கோம். ஒரு கோணி 100 ரூபா. அதாவது ஆடு வளர்க்குற இடத்துல வாங்கினோம்னா 100 ரூபா. இதே நம்ம நர்சரிலாம் வாங்கினோம்னா ஒரு பேக் தான் 100 ரூபா. மேலே உள்ள எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த கிழங்கு மட்டும் எடுத்து வைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு தொட்டிலையாக வச்சுக்கலாம். இப்படி சின்னதாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சின்ன தொட்டியில் வச்சிடலாம். உள்ளே நல்லா ஒரு 3/4 போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிழங்கை வச்சுருவோம். கிழங்கு வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா அப்போ தான் வர்றதுக்கு அது சௌகரியமாக இருக்கும். இது எந்த கத்திரிக்காய் அப்படின்னு தெரியல. 3 விதமான கத்திரிக்காய் போட்டிருந்தேன். ஒன்று உஜாலா, ஒன்று பச்சை கத்திரிக்காய், இன்னொன்று முள்ளு கத்திரிக்காய். இது என்னன்னு தெரியல எனக்கு, உஜாலாவா இல்லை எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதை இது 2-3 செடி மட்டும்தான் வந்தது. இதில் முள்ளு கத்திரிக்காய் இங்கே இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியில் தான் வெள்ளைப்பூச்சியே அதிகமாக வருது. அப்புறம் இதில் நிறைய வந்திருக்கு. இது எல்லாமே நட்டு வச்சிடலாம். நான் கொஞ்சமாக பழம் தோண்டிட்டு அப்படியே கொஞ்சம் மேலேயும் மண் போட்டு விட்டேன். குட்டியாக இருக்கிறதுனா ஒரு 2 செடியாக வைக்கலாம். பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் நிறைய ஒரு 2-3 பிஞ்சு இருந்தது. வெள்ளரிக்காய் நம்ம சாப்பிட்ற வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கேன். அது செடி போட்டு விட்டேன். ஓரளவுக்கு எல்லாமே அதுலேயே வளர்ந்துருச்சு. என்ன இது கொடி ஏற்றி விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா காய்க்கும். இங்கே இடம் இல்லாத தொட்டு அப்படியே சரி இந்த பக்கம் எடுத்து விட்ருக்கேன். இது ஸ்ட்ராபெரி. ஆனால் இது இப்போ போட்டால் வருமா என்னன்னு தெரில. இருந்தாலும் ஒரு சின்ன தொட்டியில் போடுவோம். போட்டுட்டு வளருதான்னு பார்க்கலாம். இது மருதாணி விதை. இது போட்டு விடுவோம். வளர்ந்ததுன்னா நம்ம எடுத்து வேறு தொட்டியில் வச்சுக்கலாம். இது ஸ்வீட் கார்ன். இது கொத்தவரங்காய். சும்மா அப்படி விரல் வச்சு இப்படி அமுக்குனிங்கன்னா போதும். ரொம்ப உள்ளே போட்டுறாதீங்க.
பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதை கடைக்கு போனப்போ அங்கே வாங்கினேன், நவதானியெல்லாம் விற்கிற கடையில். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிக்கு வாங்கிட்டு போவாங்களாம். லவ் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் கிளி அந்த மாதிரிக்கு. இதில் நான் சும்மா போட்டு வைக்கிறவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். வளருதான்னு பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு நல்ல முத்தின விதை தான்மா வரும் அப்படின்னாங்க. இருந்தாலும் நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து வெள்ளை சூரியகாந்தி அப்படின்னாங்க. இதுவுமே நம்ம போட்டு வைக்கலாம். வளர்ந்ததுக்கப்புறம் வேறு வேறு தொட்டியில் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து காராமணி. இது வந்து வெண்டைக்காய். இது வந்து சொரக்காய் விதை. கத்தாழை வந்து காடு மாதிரி வளர்ந்துருந்தது, எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். ஒரு 3 செடி வச்சுருக்கவே நிறைய வந்துடும் நமக்கு. இது வீட்டுக்காக வாங்கி வச்சுருந்தோம், நல்லா முளைச்சிருக்கு. இதை கட் பண்ணி வைக்கலாம் இன்னொரு தொட்டியில். ஏற்கனவே நம்ம வச்சுருக்கிற கருணக்கிழங்கு வந்து நல்லா வந்திருக்கு. இதுவுமே வந்துடும். ஸ்ட்ராபெரி நான் போட்டு பார்க்குறேன், இந்த சீசனில் வருமானது எனக்கு தெரியல. இருந்தாலும் போடுவோம். செடி வந்தவுடனே நம்ம எடுத்து வேறு தொட்டியில் வச்சுக்கலாம். இதில் வந்து வேர்க்கடலை வைக்க போகிறேன். இது வந்து கோஸு. இது எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் தான் நம்ம போடணும். இருந்தாலும் விதை இருக்குது, போட்டு விடுவோம். வர்றது வரைக்கும் வரட்டும். இதில் வந்து நம்ம கீரை போட்டுக்கலாம். அரைக்கீரை. அரைக்கீரை வந்து இதில் போடுறேன் நான். இந்த தொட்டிலையும் அதையே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் லைனாக அடிக்கலாம். ஒரு 2-3 விதை போட்டோம், அது வளர்ந்துருக்கு. அந்த கீரை வந்து பறிச்சுக்கலாம் இன்றைக்கி சமையலுக்கு. பறிச்சுட்டு இதில் ஏதாவது கொஞ்சம் கீரை போட்டு விட்டுருவோம். கீரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூட்டுக்கு. அதுக்கப்புறம் வளர்ந்துடும். அது எல்லா செடியும் வச்சிட்டோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதெல்லாம் நிறைய நம்ம செடியெல்லாம் வச்சுருந்தோம், விதையெல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் எடுத்து மறுபடியும் வேறு தொட்டிக்கு மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் விதையெல்லாம் போட்டிருக்கேன். அது எல்லாமே நான் ஒரு 10 நாள் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நான் எல்லாமே கொஞ்சம் உரம் போட்டு அதுக்கப்புறம் மேலே அடிக்கிற மருந்து இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு தான் நம்ம தோட்டத்தில் வந்து நல்லா இந்த மாதிரி பூத்துட்ருக்கு. காய்கறியுமே நல்லா வந்து காய்க்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.